இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் திருவை நம்ம கொடுத்திருக்கின்றது யோவான் நற்செய்தி 3 அதிகாரம் 16 21 வரை. இன்று 3வது நாளாக இயேசுவும் நிக்கோதேமும் சந்தித்து உரையாடுகின்ற அந்த உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அந்த நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது, தந்தையாகிய இறைவன் இந்த உலகின் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். அதாவது தன்னுடைய மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார். அதாவது ஒரு தந்தை தாய் யாரை அதிகமாக நேசிப்பார்கள்? தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை நேசிப்பார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளையே இந்த உலக மீட்பு பெற, இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து மக்களும் இறைவனில் சங்கமமாக வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய மகனையே இந்த உலகிற்கு அனுப்புகின்றார். ஆக இந்த உலகிற்கு இயேசு வருகின்றார் என்றால் தண்டனை கொடுப்பதற்கு அல்ல. ஏன்னா பலர் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, கடவுள் தண்டிப்பவர் கடவுளாக இருக்க முடியாது. ஆக கடவுள் தண்டிப்பதற்காக, தீர்ப்பளிக்க அல்ல, மாறாக தன் மகன் வழியாக மீட்பை கொடுக்கவே இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டார் என்று தந்தையாகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமிடம் சொல்லுகின்றார். ஆக நம்ம இங்கே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் தவறு செய்திருக்கிறோம் என்றால் அந்த தவறை உணர்ந்து அதிலிருந்து நாம் மாற்றம் பெற்று புது மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான். அதே வேளையிலே இயேசுவின் மீது நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதாவது கடவுள் தன்னுடைய மகனை என்னை மீட்பதற்காக அனுப்பியிருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை. அதே போன்று இந்த உலகிலே நல்லது, அதாவது இந்த ஆண்டவரே சொல்றாரு, ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையை விரும்பினார். இதை எப்படி புரிந்து கொள்வது? இப்போ மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்று அந்த பாட்டிலையும் போட்டிருப்பாங்க. திரைப்படங்களில் மது பயன்படுத்துகின்ற பொழுது அதை கீழே போட்டிருப்பாங்க. அதே போது புகைப்பது அது புற்றுநோயை உருவாக்கும் அப்படிங்கிற வார்த்தைகளை போட்டிருப்பாங்க. ஆனால் அதை வாசித்துக்கிட்டே மனிதர்கள் என்ன செய்வாங்க? புகைப்பிடிப்பது, அதை வாசித்து கொண்டே மது அருந்துவது. ஆக தீமைக்குள் சிக்கியிருக்கின்ற மனிதர்கள் ஒளியை தேடுவதில்லை, அதாவது அதிலிருந்து விடுதலையை தேடுவதில்லை. நான் சிக்கிட்டேன், நான் அப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன். அவர்கள் ஒளியை கண்டு அஞ்சுகிறார்கள். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் பெற்றால் கூட என்னால் இதிலிருந்து விடுபட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஒரு முறை ஒரு வீட்டிற்கு, அதாவது பல வீடுகளுக்கு வீடு சந்திப்பதற்காக போனேன். இது வெளிநாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு. அப்போது ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த தேதியில் இத்தனை மணிக்கு நான் வீடு சந்திக்க வருவேன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம்னு சொல்கிறத விட ஒரு வாலண்டியர், ஒரு பேப்பர் நோட்டீஸ் அவங்க வீட்டில் போடுறது உண்டு. அதை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நாள் போகிறேன். கதவில் வெளியே பெல் அடிக்கிறேன், ஹாலிங் பெல் அடிக்கிறேன். இப்போ உள்ளேருந்து ஒரு சவுண்டு வருது. யார்? அது ஃபாதர் வந்துட்டுருக்கிறேன் ப்ளஸ் பண்ணுறதுக்கு. இல்லை நீங்கள் இங்கே வர வேண்டாம், நாங்கள்லாம் அதுக்கு தகுதியான ஆட்கள் இல்லை, அதுக்கு தகுதியாக உள்ள ஆட்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க வீட்டில் ப்ளஸ் பண்ணுங்கள், நாங்கள்லாம் பாவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர்கள் தங்களையே தங்களை தண்டித்துக் கொள்கின்றார்கள். நாங்கள் இப்படி ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதனால் எங்களுக்கு மாற்று என்பது எளிதல்ல, நாங்கள் இப்படியே வாழ்ந்துட்டு போகிறோம், நீங்கள் மற்றவங்களை போய் பாருங்கள். இதுபோல தான் பல நேரங்களில் கடவுள் ஒளியை கொடுக்க முற்பட்டாலும் நாம் அந்த ஒளிக்குள் செல்வதற்கு முன்வருவதில்லை. காரணம், நாம் வாழ்ந்து பழகிவிட்டோம். தவறான ஒரு வாழ்க்கையோ, தவறான சிந்தனையோடோ, தவறான செயலோடோ பிறரை காயப்படுத்துகின்றவர்களாகவோ, பிறரை ஏமாற்றுபவர்களாகவோ, திருடுகிறவர்களாகவோ நாம் வாழ்ந்து விட்டோம். இனி மாறினா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாம் இன்னும் அந்த தீச்செயலுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து ஆண்டவர் சொல்கிறார், வெளியே வாருங்கள், ஒளியிடத்தில் வாருங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒளியிடம் வருகின்ற பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் வரும், விடுதலை கிடைக்கும். ஆக அந்த விடுதலைக்காக நீங்கள் முற்படுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.